கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளிலும் இந்த காலை வேளையிலே கர்த்தர் நம்மை அவருக்குள் பலப்படுத்தும்படியாய் நமக்கு தருகிற வார்த்தை சங்கீதம் அதனுடைய 27வது அதிகாரம் அதனுடைய 14வது வசனம். கர்த்தருக்கு காத்திரு, அவர் உன் இருதயத்தை ஸ்திரப்படுத்துவார். திடமனதாயிருந்து கர்த்தருக்கே காத்திரு. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. தேவஜனங்களாகிய நம்மை இந்த நாளிலும் இந்த வசனத்தை கொண்டுதான் கர்த்தர் அவருக்குள் பலப்படுத்துகிறார். இந்த வசனத்தின் துவக்கமும் இதனுடைய முடிவும் கர்த்தருக்கு காத்திருக்கிற அந்த அனுபவத்தை குறித்து தேவஜனங்களாகிய நமக்கு கற்றுத்தருகிறது. துவக்கம் எப்படி இருக்கிறது? கர்த்தருக்கு காத்திரு. இந்த வசனத்தின் முடிவு எப்படி இருக்கிறது? கர்த்தருக்கே காத்திரு. இப்ப தேவஜனங்களாகிய நாம் எதற்காக அழைக்கப்பட்டிருக்கிறோம்? நம்முடைய வாழ்க்கையிலும் வேதத்தில் சொல்லப்பட்ட எல்லா பரிசுத்தவான்களும் தங்களுடைய வாழ்க்கையில இந்த பிரதானமான ஒரு அனுபவத்தை பெற்றுக்கொண்டவர்களாக இருந்தாங்க. தங்களுடைய வாழ்க்கையில் அவர்கள் கர்த்தருக்கு மட்டுமே காத்திருக்கிற ஒரு சுபாவத்தை உடையவர்களாக இருந்தாங்க. அதே நிமித்தம் அவர்கள் வாழ்க்கையில் கர்த்தர் அவர்களுக்கு நியமித்த சித்தத்தை அவர்களால் நிறைவேற்ற முடிந்தது. தேவன் அவர்களுக்கென நியமித்த ஓட்டத்தை அவர்களால் ஓடி முடிக்க முடிந்தது. இந்த நாளிலும் இந்த பிரதானமான சுபாவம் நம்மிடத்திலும் காணப்பட வேண்டும் என்றுதான் கர்த்தர் ஒரு விசை கூட நம்மை எச்சரித்து உணர்த்துகிறார். தேவஜனங்களாகி நாம் கர்த்தருக்கு காத்திருக்கிற அனுபவத்தை உடையவர்களாக இருக்கிறோமா? தேவனுடைய பார்வையில் இது அவருக்கு ஒரு பிரியமான ஒரு சுபாவம். தனக்கு காத்திருக்கிறவர்களுக்கு அவர் உண்டு பண்ணி வைத்திருக்கிற ஆசீர்வாதங்கள், ஒரு மேன்மையான ஆசீர்வாதத்தை கர்த்தர் அவர்களுக்கு உண்டு பண்ணி வைத்திருக்கிறாராம். அதை ஒரு கண்ணும் காணவும் இல்லை, ஒருவரும் செவியால் கேட்டு உணரவும் இல்லை, ஒருவருடைய இருதயத்திலும் அது தோன்றவும் இல்லை. உலக தோற்றம் முதற்கொண்டே கர்த்தர் அப்படிப்பட்ட தனக்கு காத்திருக்கிற தேவஜனங்களுக்கு அவர் உண்டு பண்ணி வைத்திருக்கிற ஆசீர்வாதம் அவ்வளவு மேலானதா இருக்கிறது என்று வேதம் நமக்கு கற்றுத்தருகிறது. ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் அதனுடைய 40வது அதிகாரம் அதனுடைய கடைசி வசனங்கள் நீங்க பார்த்தீங்கன்னா, கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் புதுபலன் அடைந்து கழுகளை போல சட்டைகளை அடித்து எழும்புவார்கள், அவர்கள் ஓடினாலும் இளைப்படையார்கள், நடந்தாலும் சோர்ந்து போகார்கள். தேவஜனங்களாகிய நம்முடைய வாழ்க்கையிலும் கர்த்தருக்கு காத்திருக்கிற அனுபவம் உடையவர்களாய் நாம் வாழ வேண்டும் என்றுதான் ஒவ்வொரு நாளும் கர்த்தர் நமக்கு அவருடைய வார்த்தையை தந்து நம்மை அவருக்குள் பலப்படுத்துகிறார். கர்த்தருக்கு காத்திருக்கிற அனுபவம் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிறதா? தேவஜனங்களாகிய நம்மை கர்த்தர் இந்த நாளிலும் ஒரு விசை கூட அவர் உணர்த்த விரும்புகிறார். நம்முடைய வாழ்க்கையிலும் வசனத்தை கேட்கிறோம், அதற்கு கீழ்ப்படிந்து வாழ நாம் நம்மை அர்ப்பணிக்கிறோம். ஆனால் நம்முடைய எதிர்காலம், நம்முடைய வாழ்க்கையில நாம் செயல்படுகிற அப்படிப்பட்ட நிலைன்னு வரும் பொழுது கர்த்தருடைய வார்த்தைக்கு காத்திருக்கிறோமா? கர்த்தர் செயல்பட காத்திருக்கிறோமா? ஆபிரகாமை போல தன்னுடைய மனமும் மாமிசம் விரும்புகிற பிரகாரம் மற்றவர்களிடத்திலிருந்து ஆலோசனை வரும் பொழுது அதற்கு நம்ம செவி கொடுக்கிறோமா? இல்ல கர்த்தர் தாம் பண்ணின வாக்கு தத்தத்தை நிறைவேற்ற அவர் வல்லவராயிருக்கிறார், அவர் சர்வ வல்லமையுள்ள தேவன் என்பதை உணர்ந்து கர்த்தர் செயல்பட நாம் நம்மை அர்ப்பணிக்கிறோமா? நம்முடைய வாழ்க்கையிலும் ஒவ்வொரு நாளும் கர்த்தர் தம்முடைய வார்த்தையை தந்து நம்மை அவருக்குள் பலப்படுத்துவது, அந்த வார்த்தையை தேவன் நம்முடைய வாழ்க்கையில் ஏற்ற காலத்தில் நிறைவேற்றுவார் என்பதை உணர்ந்து கொண்டு அதற்காக நாம் நம்மை அர்ப்பணிக்க வேண்டும் என்றுதான் கர்த்தர் தம்முடைய வார்த்தையை தருகிறார். கர்த்தருக்கு காத்திருக்கிற சுபாவம் தேவனுடைய பார்வையில் அவருக்கு பிரியமான சுபாவம். அப்படிப்பட்ட ஜனங்களை குறித்து கர்த்தர் வாக்கு பண்ணுகிறார், நான் கர்த்தர், எனக்கு காத்திருக்கிறவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை என்பதை அப்பொழுது அறிந்து கொள்வாய். கர்த்தர் தம்முடைய ஏற்ற காலத்திலே தம்முடையவர்களுக்காக, தம்முடைய வார்த்தையை விசுவாசித்து காத்திருக்கிறவர்களுக்காக அவர் எழுந்து செயல்படும் பொழுது அவர்களுடைய வாழ்க்கையில் அவர் செய்ய போகிற காரியம் எவ்வளவு மேலானது என்பதை அதுவரைக்கும் அவர்களை குறித்து குறையாய் பேசிக் கொண்டிருந்த மற்ற ஜனங்களுடைய கண்கள் கண்டு ஆச்சரியப்படும்படியாய் கர்த்தர் செயல்படுவார். அப்பொழுது நீ அதை அறிந்து கொள்வாய்ன்னு ஆண்டவர் சொல்றாரு. அவர் எழுந்து செயல்படும் பொழுது அவருடைய ஏற்ற காலத்திலே யோசேப்பை போல தேவ ஜனங்களை உயர்த்தும் பொழுது அதுவரைக்கும் குறையாய் கண்டு கொண்டிருந்த கண்கள் அதை ஆச்சரியமாய் பார்க்கும்படியாய் கர்த்தர் கிரியை செய்வார். அவர் சர்வ வல்லமையுள்ள தேவன், அவர் இல்லாதவைகளை இருக்கிறவைகளை போல வரவழைக்கிற தேவன். தேவஜனங்களாகிய நாம் நம்முடைய வாழ்க்கையில கர்த்தருக்கு காத்திருக்கிற அனுபவம், கர்த்தருக்கு மட்டுமே காத்திருக்கிற அனுபவம் நம்முடைய வாழ்க்கையில பிரதானமாய் நாம் வெளிப்படுத்த வேண்டிய ஒரு சுபாவம். இந்த சுபாவம் நமக்குள்ள இருக்கணும்னா நம்ம என்ன செய்யணும்? இந்த வசனம் அதற்கான வழியையும் நமக்கு கற்றுத்தருகிறது. திடம் மனதா இருந்தால்தான் கர்த்தருக்கு காத்திருக்க முடியும். இந்த வசனத்தின் கடைசி பகுதியை வாசிச்சிங்கன்னா, திடமனதா இருந்து கர்த்தருக்கே காத்திரு. எந்த மனுஷன் தன்னுடைய வாழ்க்கையில கர்த்தருடைய வசனத்தை கேட்டு எவனுடைய இருதயம் திட மனதுள்ளதா இருக்கிறதோ அவனால் மட்டும்தான் கர்த்தருக்கு காத்திருக்க முடியும். தன்னுடைய சுயத்தை, தன்னுடைய சுய கிரியைகளை, நினைவுகளை, மற்றவர்களிடத்திலிருந்து வருகிற ஆலோசனைகளை அதற்கு நம்ம செவி கொடுக்காம எல்லா நிலையிலுமே கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து கர்த்தர் செயல்பட, கர்த்தர் தம்முடைய ஏற்ற காலத்திலே அவர் செயல்பட்டு அவர் மகிமைப்படும்படியாய் அவர் கிரியைகளை நடப்பிக்க காத்திருக்கணும்னா நம்முடைய இருதயம் திட மனதா இருக்கணும். நம்மால் நம்முடைய இருதயத்தை திடப்படுத்த முடியுமா? திட மனதுள்ளவர்களாய் நம்மால் மாற முடியுமா அப்படின்னு கேட்டால் நிச்சயமா முடியாது. அதற்காகத்தான் கர்த்தர் நமக்கு தெளிவாய் இந்த வசனத்தின் துவக்கத்துல நமக்கு கற்றுத்தராரு. கர்த்தருக்கு காத்திரு, அவர் உன் இருதயத்தை ஸ்திரப்படுத்துவார். எவனுடைய இருதயம் கர்த்தரால் ஸ்திரப்படுத்தப்படுகிறதோ அவனால் தான் திட மனதா இருக்க முடியும். தன்னுடைய இருதயத்தை கர்த்தருடைய வசனத்திற்கு நேராய் திடப்படுத்துகிறவனால் மட்டும்தான் எல்லா சூழ்நிலையிலும் கர்த்தருடைய வார்த்தைக்கு அவர் செயல்பட காத்திருக்க முடியும். இல்லைனா நிச்சயம்
நிச்சயமா என்ன பண்ண முடியாது, காத்திருக்க முடியாது. விசுவாசிகளின் தகப்பன் என்று பெயர் பெற்ற ஆபிரகாமால் கூட என்ன பண்ண முடியல, ஒரு நிலையில கர்த்தர் செயல்பட காத்திருக்க முடியல. தன்னுடைய மனைவியின் பேச்சை கேட்டு அவர் என்ன பண்றாரு, கர்த்தருக்கு பிரியமில்லாத ஒரு கிரியை செயல்படுத்துறாரு. அது நிமித்தம் ஒரு துஷ்ட மகன் பிறந்தான். நம்முடைய வாழ்க்கையிலும் அநேக துஷ்டத்தனமான கிரியைகள் நம்முடைய வாழ்க்கையில நடக்க என்ன காரணம்? கர்த்தருடைய வார்த்தைக்கு காத்திருக்காமல், கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் செயல்பட காத்திருக்காமல், கர்த்தர் தம்முடைய ஏற்ற காலத்துல தம்முடைய வார்த்தையை நிறைவேற்ற நாம் காத்திருக்காமல், நம்முடைய சுய விருப்பங்களுக்கு நாம் இடம் கொடுக்கிறதுனால தான் அநேக துஷ்டத்தனமான கிரியைகள் நம்முடைய வாழ்க்கையில் நடக்குது. கர்த்தர் சொன்ன வார்த்தை அதை அவர் நிறைவேற்ற அவர் வல்லவராயிருக்கிறார். கர்த்தர் சொன்ன வார்த்தையை அவர் அவருடைய ஏற்ற காலத்திலே அவர் நிறைவேற்ற அவர் போதுமானவரும் உண்மையுள்ளவருமாயிருக்கிறார். தேவஜனங்களாகிய நாம் வெளிப்படுத்த வேண்டிய ஒரு பிரதானமான சுபாவம் கர்த்தருக்கு அவருடைய சமூகத்தில் காத்திருக்கிற தேவஜனங்களா இருக்கணும். கர்த்தருக்கு காத்திருக்க வேண்டுமானால் நம்முடைய இருதயம் திடமனதா இருக்கணும். நம்முடைய இருதயம் திடப்பட, கர்த்தருடைய வசனத்தை விசுவாசித்து அவருக்குள் திடப்பட, கர்த்தரால் மட்டுமே நம்முடைய இருதயத்தை ஸ்திரப்படுத்த முடியும். எவனுடைய இருதயம் கர்த்தரால் ஸ்திரப்படுத்தப்படுகிறதோ அவன் கர்த்தருக்குள் திடமனதா இருந்து கர்த்தருக்கு காத்திருப்பான், கர்த்தருக்கு மட்டுமே காத்திருப்பான். இந்த அனுபவம் உடையவர்களாய் வாழ நாம் நம்மை கர்த்தருடைய பாதத்திலே அர்ப்பணிப்போம். கர்த்தர் தாமே இந்த வசனத்தை கேட்டு நம் அனைவரையும் ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மட்டுமே மகிமைப்படுவதாக. மாரநாதா, இயேசு வருகிறார். ஆயத்தமாகவும் பிறரை ஆயத்தப்படுத்துவோம். ஆமென்.